வணக்கம் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டோட தொடர்ச்சி முதல் பாகம் ஏற்கனவே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. சர்ச் பாக்ஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு டைப் பண்ணுறோம். வேர்டு ஓப்பன் ஆகுது. டபுள் கிளிக் பண்ணுற மவுஸில் ஒரு blank டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இந்த வேர்டில் ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும் நம்ம மொதல் வீடியோவில் ஃபாண்ட் போர்ஷன் மட்டும் மொதல் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம அதற்கு அடுத்து இருக்கிற இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற போர்ஷனோட ஒர்க்கு என்ன, அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ முதல்ல கொஞ்சம் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புல்லட்டின். நீங்கள் கர்சர் வச்சோடனே அது மேலே வச்சோடனே கீழே வரும் புல்லட்ஸ். கிரியேட் ஏ புல்லட் லிஸ்ட், கிளிக் த ஏரோ டு சேஞ்ச் த லுக் ஆஃப் த புல்லட்டுன்னு இருக்கும். பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல்லட்டோட வேரியேஷன் ஆஃப் ஸ்டைல்ஸ், என்னென்ன ஸ்டைல்ஸில் என்னென்ன மாடலில் புல்லட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், டாட்டுக்குள்ளே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், கலர்ஸில் இருக்கும், டிக் மார்க்கு, ஏரோ மார்க்கு, இப்படி நிறைய புல்லட் ஸ்டைல்ஸ் இதில் இருக்குது. அதுக்கு கீழே டிஃபைன் நியூ புல்லட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல்லட் எங்கே வரணும், அதாவது அந்த சிம்பிள் பேராகிராஃபுக்கு இடையில வரணுமா, கொஞ்சம் தள்ளி வரணுமா, சென்டரில் வரணுமா, இதெல்லாம் இருக்கும். இங்கே நம்ம அலைன்மெண்ட்டை போயிட்டு கிளிக் பண்ணோம்னா லெஃப்டில் வரணுமா அல்லது சென்டரில் வரணுமா அல்லது ரைட்டில் வரணுமா, இந்த புல்லட்டோட சேஞ்ச்னஸ் உங்களுக்கு இது கிளிக் பண்ண இது சேஞ்ச் ஆகிற ஏரியா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நாம் ஒரு சென்டரில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். சரி, இப்போ முதல்ல சின்னதாக டைப் பண்ணுவோம். ஓகே, இது போல் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுன்றதுக்காக ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாண்ட்டு கலரை வேணும்னா மாற்றிக்கலாம். எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பாக்ஸில் ஃபாண்ட்டு கலர் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு கலர் கொடுக்கும்போது ஃபாண்ட்டு கலர் நம்மளுக்கு மாறிடுது. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுத்தையும் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அது மேலே வச்சு அப்படி இழுத்திங்கன்னா போதும், நீங்கள் அந்த இது மட்டும் செலக்ட் ஆகிடும். அதுக்கு மட்டும் நீங்கள் போய்ட்டு ஃபாண்ட் கலர் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் கலரை கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், அல்லது இங்கே கர்சர் கொண்டு மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கர்சர் அங்கே பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கீபேடில் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய ஏரோ மார்க், ஜாய்ஸ்டிக் ஏரோ மார்க் இருக்கும், 3 ஏரோ மார்க்கு கீபேடில். அந்த ஏரோ மார்க்கில் லெஃப்ட்டு ரைட்டு ஏரோ மார்க் இருக்கும். அது எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது செலக்ட் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டில் இருக்கிற கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இப்படி மாறிடும். சரி, மொத்தமாக வேணும் சார், மொத்தமாகவே மாற்றணும், ஒன்று என்னால் மாற்ற முடியாது அப்படின்னா கீபோர்டில் போயிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஆல் செலக்ட்னு அர்த்தம். கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிக்கிட்டு ஏ அழுத்தினீங்கன்னா ஆல் செலக்ட்னு அர்த்தம், எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபாண்ட் கலரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் கலரை கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தேவையான கலரில் என்ன பண்ணிடும், மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ புல்லட்டின் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த புல்லட்டினை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்கள். புல்லட்டின்றது என்ன, இப்போ நம்ம நோட்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்டாக கொடுக்குறோம். நம்ம பேராகிராஃபில் ஒரு டாக்குமெண்ட் எழுதும் போது அப்போ அந்த பாயிண்ட்டாக கொடுக்கும்போது புல்லட்டின் போட்டு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். இப்போ புல்லட்டின்லேயே 3 விதமாக இங்கே கொடுத்துருக்காங்க மேலே. சரி, இப்போ புல்லட்டின்லாம் நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கோம். இதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கீழே சேஞ்ச் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புல்லட்டினை கவனிங்க, புல்லட்டின் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நான் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு ரவுண்ட் ஷேப், சர்க்கிள் ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செலக்ட் பண்ணால் எல்லாமே இல்லாமல் ஆரம்பிக்கும். பாருங்கள், இது கொடுக்குறேன், அடுத்து இந்த மாதிரி கொடுக்குறேன், வட்டமாக இதை கொடுக்குறேன், இந்த கலர்ஸ் கொடுக்குறேன், இல்லை டிக் மார்க் கொடுக்குறேன், ஏரோ மார்க் கொடுக்குறேன். நம்மளுக்கு எது தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புல்லட்டெல்லாம் அது மாதிரி ஆகிடும். சரி, அடுத்து ஒன்று தேவை அப்படின்னா அந்த கர்சரை லாஸ்ட்டில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்த புல்லட்டின் வந்துடும். தேவையில்லைன்னா பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும், எல்லாமே டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே,
இப்போ இதில் ரெண்டாவது புல்லட்டின் பாருங்கள், இதெல்லாம் சிம்பிள்ஸ், ஷேப்ஸ். இப்போ இந்த புல்லட்டின் பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்பர்ஸ் மாறும். இப்போ கீழே உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள் நம்பர்ஸாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணலான்னு வச்சுங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2. இப்போ நம்பர் போட்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்பர்ஸை டைப் பண்ணிக்கிட்டுனா போதும். அந்த நம்பர் புல்லட்டினை என்ட்ரு பண்ணிக்கிட்டோன்னா அடுத்து வர்றது எல்லாமே உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இது ஈஸியாக நம்மளுடைய வேலையை எவ்வளோலாம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்பர்ஸ். சரி, ஓகே. இந்த நம்பர்ஸில் ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை அழுத்தினீங்கன்னா நம்பர்ஸ்லேயே ரோமல் லெட்டரில் வேணுமா, உங்களுக்கு கீழே அந்த சைடில் மாறுறது கவனிங்க, உங்களுக்கு தெரியும். ரோமல் லெட்டர்ஸில் வேணுமா, ரோமல் லெட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸில் இது போல் கமா போடுறதுக்கு அந்த போட்டு ப்ராக்கெட் போகிறது வேணுமா, ஏபிசிடியில் வேணுமா, அப்படி எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு போகலாம். வேலை ஈஸியாகும். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மல்டி லெவல் லிஸ்ட். என்ன சார் மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டு கொடுப்போம், அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ளே இன்னொரு சப் பாயிண்ட் கொடுத்துட்டே போவோம் இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது இது போல் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே இன்னொன்று கொடுத்துட்டே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ அதில் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்குது, நீங்கள் அடுத்து ஒன்று செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துகிட்டு இதில் போயிட்டு நான் இது போல் கொடுக்குறேன். இது போல் கொடுக்கும்போது அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது வெளியே இருக்குது, அடுத்த இருக்கிறதெல்லாம் உள்ளே வருது பாருங்கள். இப்போ வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த 1 பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள் அந்த நம்பர்ஸ் போட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு இடையில் அது என்ன பண்ணுது, போக ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டின்ஸ்லாம் நம்ம செய்ய முடியும். சரி, ஓகே. அடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டு ஒரு ஏரோ மார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை காமிச்சிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்ரீஸ் த இன்டென்ட், மூவ் ஒரு பேராகிராஃப் க்ளோசர் டு த மார்ஜின். இப்போ இங்கே மார்ஜின் இருக்குது, மார்ஜின் விட்டு நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது மார்ஜினுக்கு நோக்கி போக ஆரம்பிக்கும். சரி, ரொம்ப மார்ஜினுக்கு ஒட்டி இருக்குது, வேண்டாம் கொஞ்சம் மார்ஜின்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி போக ஆரம்பிக்கும். சரிங்களா, புரியுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து இன்னாண்ட பாருங்கள் ஏஇசட்னு போட்டு கீழே இருந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும். என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம அட்டண்டன்ஸ்லாம் ஸ்கூலில் டைப் பண்ணுவோம், இல்லை ஒரு நேம் லிஸ்ட்டு டைப் பண்ணுவோம். அது எந்த நேம் முதல்ல வரும் பின்னாடி வரும்னு ஆல்ஃபாபெட்டிக் ரேஞ்சில் நம்மளுக்கு அடுக்க தெரியாது. ஒரு பேராக எடுத்து நம்ம ஏபிசிடி வரிசையாக பார்த்துன்னு இருப்போம். ஆனால் இங்கே உங்களுக்கு அப்படி தேவையில்லை. நீங்கள் அந்த பேரெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்த உடனே இது போல் ஷார்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று வரும். இதில் நம்ம கொடுத்துருக்கிற பேராகிராஃப்ஸ் தான் நம்ம டைப் பண்ணியிருப்போம். நிறையா ஹெட்டிங்ஸ் வேணுமா, இல்லை ஃபீல்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் வேணுமா. இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப்ஸை கீழே செலக்ட் பண்ணிக்கிறதால பேராகிராஃப்ஸும் கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே என்ன டைப்பை நீங்கள் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ரேஞ்சில் மாற்றணும்னு இருக்கும். டெக்ஸ்டியா, நம்பரியா, டேட்டியான்னு பார்க்கணும். இப்போ கீழே இருக்கிறதுக்கு எழுத்து தான், ஆனால் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து அசெண்டிங் டிசெண்டிங்னு இருக்கும். அசெண்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏறு வரிசை. டிசெண்டிங்னா இறங்கு வரிசை. இப்போ எந்த வரிசையில் நம்ம அதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்றதையும் கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு இப்போ ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே இப்போ பாருங்கள், உங்களுக்கே இங்கே தெரியும் ஏபிசிடியில் ஃபஸ்ட் லெட்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த லைனில் இருக்கிற லெட்டராக இருக்கும் பாருங்கள். ABCDEFGH, அதுக்கடுத்து IJJ, அதுக்கடுத்து KLM வருதுங்களா. அப்போ நீங்கள் ஏபிசிடி வரிசையில் இதை ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கலரை மாற்றிக்கலாம், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது போல் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோலையே கொடுத்து கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த A to Z ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கலில் மிக துல்லியமாக உங்களுக்கு ஆர்டரை செலக்ட் ஆகிட்டு வந்துடும். இது ஒரு ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இது. சரி, அதுக்கடுத்து கீழே பாருங்கள், இந்த பேராகிராஃப்ஸ் கோடு மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்களா, இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிடுறோம். கீழே செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறோம். கொடுத்தோன்னே என்னவோ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்ஜினோட ஓரமாக இந்த ஓரமாக வந்துடும் எல்லாமே. இங்கே ஏன் நம்ம வரல அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த ஸ்பேஸில் இருக்கோம், அந்த ஸ்பேஸ் நம்ம குறைச்சோம்னா வந்துடும். சரிங்களா, இப்போ எல்லாமே இங்கே இருக்குது. சரி, இந்த சென்டராக இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாமே சென்டர் நோக்கி போவாங்க பாருங்கள். சென்டர், இந்த பேஜோட சென்டர் நோக்கி போயிடும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் போயிடும் பாருங்கள்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபுக்கு அடியில் எவ்வளோ ஸ்பேஸ் விடலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸ் வந்து 1.115 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1 கொடுத்த உடனே ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு. இந்த லைன்களுக்கு இடையே இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள் குறைய ஆரம்பிக்குது. சரி, இன்னும் கூட நான் குறைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் குறைக்க முடியாது ஸ்பேஸை. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸ்பேஸ் அதிகப்படுத்தலாம், இடம் இன்னும் அதிகம் விடலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பாயிண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ கேப் இருக்குது இடையில பார்த்தீங்களா, கேப் இருக்குது. ஒரு ரீசனபிளாக நீங்கள் என்ன பண்ணணும் எப்பவுமே கொடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைன் ஸ்பேஸ் ஆப்ஷனில் போயிட்டு கூட என்ன பண்ணலாம், எவ்வளோ ஸ்பேஸ் விடலாம், லெஃப்ட்டில் எவ்வளோ வரணும், ரைட்டில் எவ்வளோ வரணும், பிஃபோர் முன்னாடி எவ்வளோ வரணும், பின்னாடி எவ்வளோ இருக்குன்றது கூட நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி என்ன பண்ணலாம், அதையும் கூட நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அது போல் வர ஆரம்பிச்சிடும். சரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதே வேணும் அப்படின்னா வெரி சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த அன்டூ ரீடூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்ததோ அதே போல் வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த பேஜில் இருக்கக்கூடிய 2 பாக்ஸ், காலம் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறது எப்படி, இட்டாலிக் எப்படி மாற்றுறது எப்படி, 2D 3D கலர்ஸ் மாற்றுறது, புல்லட்டின் பேஜு, பேராகிராஃபுக்கு கிடைக்கிற ஸ்பேஸு, அது எந்த பக்கம் வரணும், மார்ஜின் ஒட்டியா மார்ஜினுக்கு வெளியே வரணுமா, எல்லாத்தையும் பார்த்தோம். சரி, அதுக்கு அடுத்து இருக்குது இங்கே ஒரு பக்கெட்டில் வாட்டர் ஊற்றுற மாதிரி இருக்குங்களா. சரி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டைப் பண்ண பேராகிராஃபுக்கு பின்னாடி ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான கலரை ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக சூஸ் பண்ணிங்கன்னா பேக்ட்ராப்பில் ஒரு கலர் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். இது போல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு கலர் வந்துருக்கு. சார் வேணாம் சார், கலரை மாற்றணும்னா வேறு ஒன்றும் இல்லை, மறுபடியும் அங்கேயே போயிட்டு தேவையான கலரை சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான எதனா ஒரு கலரை சூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இது மட்டும் தான் செலக்டில் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், கலராக மாற ஆரம்பிக்கும். வேணாம் சார் கலரே அப்படின்னா நோ கலர் வந்து நோ கலர் கொடுத்துக்குங்க. எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நோ கலர் மாறிடும். இதுலேயும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கலரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்க முடியும், ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு. சரி, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லை, பார்டர் எல்லாத்துக்கும் கட்டம் கட்டுறதுக்கு தேவையானது. இது எக்ஸலில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். இங்கேயே நம்ம ஏதாவது ஒரு கட்டம் கட்டி ஒரு அட்டை வேணால் பொறுத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு கட்டம் கட்டலாம். கட்டம் கட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள்னு ஒன்று இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம தேவையான டேபிளை நாமளே வரைஞ்சிக்க முடியும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளே என்ன பண்ணலாம், பாருங்கள் கீழே கிளிக் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சிங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் வந்துடும். அது டேபிள் பாக்ஸ் வந்த உடனே அதுக்கு உண்டான அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாக்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு எப்படி பாக்ஸ் பண்ணுறது அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ எல்லாமே பார்டர் வேணும் இல்லை ஒரு பக்கம் மட்டும் வேணும், இதில் பார்த்தா லெஃப்ட் பார்டர் டாப் பார்டர்னு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும் டிஸ்பிளேவில். பாட்டமில் மட்டும் பார்டர் வந்தால் போதும் அப்படின்னாலும் அதை கொடுக்கலாம், டாப்பில் வந்தால் போதுனாலும் கொடுக்கலாம், லெஃப்ட்டில் வந்தால் போதுனாலும் கொடுக்கலாம், ரைட்டில் இல்லை நோ பார்டர்னா எல்லா பார்டரும் போயிடும். இப்போ எல்லாமே பார்டருக்குள்ளே வேணும் அப்படின்னா ஆல் பார்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. அடுத்து இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷோ அண்ட் ஹைடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இது ஒன்றும் இல்லை, பேராகிராஃப் நம்ம ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை அடிக்கடி நினைவுபடுத்தணும் இல்லை எடுத்து சொல்லணும்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த பேராகிராஃபோட எண்டில் இந்த சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் பண்ணுறது டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. தேவையில்லைன்னா நீங்கள் போய்ட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அது சிம்பிள். அதோட ஒர்க்கு நம்மளுக்கு அதிகம் தேவைப்பட போகிறதில்ல. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒர்க் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு மாற்றுங்க. எதாக இருந்தாலும் அன்டூ ரீடூ ஆப்ஷனை அடிக்கடி பயன்படுத்துங்க. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா டிசைன் பண்ண பாருங்கள். டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்படிலாம் டைப் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், என்னென்ன மாதிரியெல்லாம் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரி, மேலும் அடுத்த வீடியோஸில் அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றியும் மேலும் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றியும் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.